ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு ஜோதிட தாள்களையும் அதிரடியாக நாம் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்ருக்காம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜூலை மாதத்தில் ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது. ஸோ ஜூலை மாதத்தில் 14ஆம் தேதி தான் அந்த முக்கியமான நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய கடைசி 30ஆம் நாள். கிழமை அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாளானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அதுவுமா வரக்கூடிய அமாவாசை. அதனால் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசை. செவ்வாயில் வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பலத்த மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் செவ்வாயால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் ஒரு பயங்கரமான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாக மாறுறது, அதோடு கிரகங்களில் வலுவாக சேர்றது, இதெல்லாம் வைத்து மேச ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ சூறாவளி போல் இந்த அமாவாசையில் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அமாவாசை பலன்களை இப்போ உங்களுக்கு அதிரடியாக பார்க்கலாமா? வாங்க. அமாவாசை பலனோடு சேர்த்து அமாவாசை பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க, பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத அமாவாசையில் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரபவ வருடம் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த அமாவாசை இறுதியில் குரு 4வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். ஸோ இது அர்த்தாஷ்டம குருவாக இருக்க போது இருந்தாலும் அவரது பார்வையால் நல்ல பயன்கள் உங்களுக்கு வந்தணையக்கூடிய காலமாக இருக்கும். இருப்பினும் உடல்நலத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் அலைமோதும். அப்புறம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதோடு பயணங்கள் நீங்கள் செய்கிறது பலன் தரும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதோடு சுப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதோடு கூடுதலான பொறுப்புகளும் சேரும். ஸோ கூடுதலான பொறுப்புகள் சேரும்போது அந்த பொறுப்பை ஏற்றுக்குங்க. ஏன்னா கூடுதலான பொறுப்புகளை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பண்ணலாம். ஸோ கூடுதலான பொறுப்புகளை பண்ணுறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு இருக்கும்போது அதை பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த அமாவாசையில் கிரகநிலைகளோட அடிப்படையில் இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் ஆணி மாத இந்த அமாவாசையில் கரெக்டாக ரிஷப ராசிக்கு செவ்வாய் வருகை இருக்குது. அது உங்கள் ராசிநாதனான தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக இருக்கும் என்று சொல்லலாம். பொருளாதார நிலை மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதுவும் நலபூமும் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். அது என்ன நலபூமும்னு கேட்குறீங்களா? நாலா பக்கமும் இருந்து நல்ல செய்திகள் சேரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, இதெல்லாம் பற்றி சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதனால் இதெல்லாம் சிந்திக்கிறது நல்லது. தொழிலில் இதுவரை ஒத்து வராத கூட்டாளிகள் இப்பொழுது ஒத்து வருவாங்க. மேல் முதலீடெல்லாம் செய்திங்கன்னா தொழில் வளர்ச்சி பெருக வழிவகுத்து கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தர பற்றிய நல்ல தகவல்கள் வரும். ஆக மொத்தம் இந்த ஆணி அமாவாசையில் செவ்வாய் ரிஷபத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அது தொடர்ந்து கடக ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் ஆணி அமாவாசையில் சிம்ம ராசிக்கு செல்கிறார். அங்குள்ள கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறையை தீர்க்க அதிக செலவிடுவது இருக்குது.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மற்றும் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழி பிறக்கும். அதோடு பூர்வீக சொத்துக்களை பெறுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் இருந்த தொய்வாகலோ சக பணியாளர்களுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண்பது இருக்குது. ஸோ அதனால் சக பணியாளர்கள் ஆதரவோடு கண்டிப்பாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. ஸோ இந்த ஆணி அமாவாசையில் இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆணி அமாவாசையில் ஃபைனலாக மீன ராசியில் சனி வக்ரமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் இப்போ தொழில்ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவார். வக்ரம் பெறக்கூடிய இந்த சமயம் அமாவாசை அவ்வளவா நல்லதல்ல. அதே சமயம் குருவின் பார்வை சனியின் மீது பதியுது. அதன் கடுமை குறையும். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் படிப்படியாக அகலும். ஸோ அதனால் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. வக்ரம் பெற்ற சனியின் பார்வை என்பதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். குறிப்பாக நிம்மதி கிடைக்க குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இஷ்டதெய்வ பிரார்த்தனைகளும் மேற்கொள்வது நல்லது. அதெல்லாம் நீங்கள் பண்ண இந்த அமாவாசையில் நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கூட எதிர்பாராத விதத்தில் சேரும். எதிர்பாராத விதத்தில் சேரக்கூடிய எதையுமே மிஸ் பண்ணாமல் அதை எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. அதே சமயம் பெற்றோர் வழியில் கொஞ்சம் ஆதரவு குறையலாம். பெற்றோர் வழியில் ஆதரவு குறையும் போது அதை நினச்சி கவலைப்படாமல் அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுக்கான நேரம் என்று கூட சொல்லலாம். கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்காத போது கணக்குகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. மீறி சரிபார்க்கலாம் அது உங்களுக்கு ஆபத்த முடியும். ஆக மொத்தம் இந்த ஆணி அமாவாசையில் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாகவே தேடி வரலாம். அப்போ அதை ஏற்று நடத்துக்கிறது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் வரும். அதனால் கூடுதல் லாபத்தை பெறுவது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அதுவும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆணி அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இந்த முத்தான பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த பலன்களை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். தொட்டது துளங்கவும் காரியத்தை ஜெயம் பெறவும் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு இந்த பரிகாரம். ஸோ அமாவாசையில் இது செய்தால் போதும், ஜென்ம பாவம் கூட உங்களுக்கு நீங்கும். சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆணி அமாவாசையில் புதிதாக ஒரு காரியம் தொடங்கினால் அது 100% வெற்றி என்று சொல்லப்படும். அதே சமயம் சில பரிகாரங்களை இந்த நாளில் செய்வதன் மூலமாக உங்கள் ஜென்ம பாவங்கள் நீங்கும், கடன் பிரச்சனை நீங்கும். அதுக்கான சில பரிகாரம் உண்டு. அதனை சுருப்பமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இந்த ஆணி அமாவாசை தினங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியம் லாபமும் வெற்றியும் கெட்டும் என்று சொல்லப்படும். அதே போல் புதிதாக எந்த வியாபாரமும் துவங்கிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் கூடாது. அதாவது நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் போட்டிகளை சந்திக்கின்ற வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது அல்லது ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் புதிய நடைமுறைகளை அமுல்படுத்துவது முதலான செயல்களில் ஈடுபடலாம். ஆனால் புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே போல் புதிய வீட்டில் பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தல்கள் நடுவது, நிச்சயதார்த்தம், புதிய வியாபாரம் தூங்குவது, குழந்தைகளுடைய பள்ளியில் அவங்கள சேர்ப்பது இதையெல்லாமும் இந்த அமாவாசையில் செய்யக்கூடாது. அதே போல் ஜென்ம பாவங்கள் நீங்க வேண்டுமானால் அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தர வேண்டும். மெயினாக காகத்திற்கு படையல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக வைக்க வேண்டும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே போல் இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொன்னது உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.